25 மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய போகுது. இந்த ஜனவரி மாதங்கள்ல மிக கடுமையான மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. பெரும்பாலான பகுதிகள்ல கனமழையும், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிடங்களில் அதி கனமழையும் எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுமே உஷார் நிலையில் இருப்பது ரொம்பவே நல்லது. ஏன்னா வங்கக்கடல்ல உருவாகிற தாழ்வு பகுதி வெறும் தாழ்வு பகுதியாக மட்டும் நமக்கு வரப்போறதில்ல. புயல் சின்னமாக உருவெடுக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கையை ஒட்டி வரும் பொழுது இதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 80 முதல் 90 கிலோமீட்டராக இலங்கை நெருங்கி வரும்போது இதனுடைய வேகத்தன்மை இருக்கும். தமிழக கடற்கரை நெருங்கும் போது இதனுடைய வானிலை எப்படி இருக்கும், இது ஒரு புயலாக வீசுமா அல்லது மழை மட்டும் கொடுக்குமா என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். பொங்கலை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் செய்யப்பட்டிருக்கு. 70 முதல் 90% வரைக்கும் பெரும்பாலான பொருட்கள்ல நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சீக்கிரமா கிளிக் பண்ணி பயன்பெறுங்க. ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனல்லையும் இருக்கும். அதன் மூலயமா நீங்க போய் பொருட்கள் வாங்கி கொள்ளலாம். தமிழகத்தில் நாளை முதல் 25 மாவட்டங்களில் அடைமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை உறுதியாகி இருக்கிறது. பல இடங்கள்ல நமக்கு அதிகாலை முதலாகவே மழை தொடங்கிடும். அதிகாலையில் ஆரம்பிச்சு அப்படியே ஒரு சீரான மழை பொழிவு பகல் நேரங்கள், மாலை நேரங்கள், இரவு நேரங்கள்னு எல்லா நேரங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும். ஒரு 25 மாவட்டங்கள்ல இந்த மழை வாய்ப்புகள் நாளை முதல் படிப்படியாக தொடங்க இருக்கிறது. அதனால தயவு செய்து எச்சரிக்கையாக உஷாராகிக்கோங்க. கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கும். குறிப்பா சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான கடலோர பகுதிகள் தான் அதிக பாதிப்புகளை சந்திக்க போகிறது. இது ஒரு புயல் சின்னமாக எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா அதற்கான வாய்ப்புகளும் சாதகமான சூழ்நிலைகளும் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அதிகாலை முதல் இரவு நேரங்கள் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை அனைத்து கடலோரங்களிலும் தீவிரமடையும். ஏன்னா இது வங்கக்கடல்ல ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு புயல் சின்னமாக மாறிய பிறகே நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கு. இது படிப்படியாக தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதனால நீங்க வந்து மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் படவே தேவையில்லை. இது அடுத்து ஒரு தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஒரு புயல் சின்னமாகவும் வலுப்பெற்று குறிப்பாக டெல்டாவை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. டெல்டா கடலோர பகுதிகள், தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் வட தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிக மழை பொழிவுகள் இது ஏற்படுத்தக்கூடும். அதனால தான் ரொம்ப உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி நம்ம மீண்டும் மீண்டுமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே நமக்கு ஜனவரி 9ஆம் தேதி முதல் படிப்படியாக பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கிடும். மிக கனமழையாகவே பதிவாக ஆரம்பிச்சிடும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிடும். முதலாவது நமக்கு வந்து சிக்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் தான். இங்க தான் நமக்கு முதல்ல மழை ஆரம்பிக்கும். அடுத்ததாக நமக்கு மழை தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள். ஜனவரி 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இடைவிடாத கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். 9, 10 மற்றும் 11 ஆகிய 3 தேதிகளிலும் இடைவிடாத கடும் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும். அதனால 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சாதாரணமா இருக்காதீங்க. மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. சில இடங்கள்ல நமக்கு வந்து கனமுதல் மிக கனமழை இருந்தாலும் கண்டிப்பாக கடலோரங்கள்ல கடலொட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பதிவாகும். 10 முதல் 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் பொதுவாக நமக்கு வந்து பதிவாகும். சாதாரணமாகவே நமக்கு வந்து 10 முதல் 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகும். ஆனால் அந்த 15 சென்டிமீட்டருக்கும் மேலான மழை பொழிவு அப்படிங்கிறதா ஓரிரு இடங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். அங்கேதான் நம்ம வந்து வெள்ளப்பெருக்கும் வந்து பதிவாகும். சென்னை உட்பட நமக்கு மழை இருக்கு. நிறைய பேர் சென்னைக்கெல்லாம் மழை வராதுன்னு சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. யாருங்க சொன்னது சென்னைக்கு மழை வராதுன்னு? சென்னைக்கும் மழை உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட எல்லா மாவட்டத்திலையும் கடுமையான கனமழை இருக்கு. அதே மாதிரிதான் டெல்டா மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை வாய்ப்பு இருக்கு.
முதல்ல டெல்டாவில் மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர் உட்பட நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக வருகிற ஜனவரி 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இடைவிடாத கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். தயவு செய்து வெளியே போகாதீங்க அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்கிறோம். இந்த நாட்கள்ல பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முன்பதாகவே முடித்துக் கொள்ளுங்க. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி வெளியே எங்கும் போக வேண்டாம் என்று அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம். மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகம். அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது தென் மாவட்ட பகுதிகளில் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த சூறை காற்று வீச போகுது. 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்தில் படிப்படியாக பலத்த சூறை காற்று அப்படிங்கிறது நிச்சயமாக வீசும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது. அதனால உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, தூத்துக்குடி, கோவில்பட்டி, நாசிரேத்து, குரும்பூர், சாத்தான்குளம், திருச்செந்தூர், காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் எல்லா இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து பரவலாக எதிர்பார்க்க முடியும். இங்கே ஒரு கனமழையாக இருக்கும். ஆனால் காற்றுடைய வேகம் சற்று பலமாக வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மறுபடியும் இலங்கை பொறுத்த வரைக்கும் அதிக பாதிப்புகளை சந்திக்கும். ஏன்னா இது இலங்கை ஒட்டி வருகிறது அப்படிங்கிறதுனால மீண்டுமாக இலங்கை பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் 10 மற்றும் 11ஆம் தேதிகள் உள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் 10, 11 தேதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். காற்று இயல்பாக இருக்கும். இங்கே அதிக காற்று இருக்காரு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர்ல காற்று இயல்பாக இருக்கும். மழை மட்டும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் போன்ற கடலோரங்களில் தான் நமக்கு அதிக பலமான சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கிறோம். இந்த ஜனவரியில் புயல் சின்னம் அப்படிங்கிறது மிரட்டும் என்பது குறித்து ஏற்கனவே இது பல நாட்களாக கணிக்கப்பட்டது தான். இது கிறிஸ்துமஸ் முடிந்தே உருவாகும் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் கொஞ்சம் தாமதமாகி ஜனவரி முதல் வாரத்தில் மிரட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இது போன்ற வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல அடுத்தடுத்து உருவாகும் என்று ஏற்கனவே இந்த கணித்த கணிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறத பார்க்கிறோம். இந்த பொங்கல் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மழை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மிதமான மழை, கனமழையா மட்டும்தான் இருக்கும். பொங்கல் நாட்கள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதங்கள்லாம் வரும்போது வடகிழக்கு பருவக்காற்று ஓய்வு கொடுத்துரும். அதனால இது கடைசி மழையாக எதிர்பார்க்கப்படுது. கடலோரங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவுகள் தீவிரமடையும். கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை 60 முதல் 80 கிலோமீட்டர் 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு கடலோரங்களிலும் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த குறிப்பாக அந்த நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற இடங்கள்ல 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய தீவிரம் இருக்கும். மற்ற மாவட்டங்களில் சீரான தரை காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் மற்ற மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கிறோம். 70%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா உங்களுக்கு தேவையான பொருட்களை வேகமா வாங்கி கொள்ளுங்க. கூப்பன் உங்களுக்கு அப்ளை ஆகும்.